இந்த ஆட்சியை எப்படி காப்பாற்றிக்க போறோம் அப்படிங்கிற அந்த கவலையில தான் அவர் இருக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு பீரோ புல்லிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எம்எல்ஏ புல்லிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேனிக் பையிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. திடீர்னு ஒரு பேரிடர் காலமோ இல்ல ஒரு கடை அடைப்போ அப்படி நடக்கும்போது மக்கள்லாம் போய் அவசரமா போய் வீட்டுக்கு தேவையான சாப்பாடு பொருட்கள், வண்டிக்கு தேவையான பெட்ரோல் டீசல் எல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. அது பேர் பேனிக் பையிங்னுவாங்க. ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்ட் கிரியேட் பண்றது. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் ஆட்சி அமைஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களா போய் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்க பேனிக் பையிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பொதுமக்கள் நம்ம சொல்றாங்க, இது மாற்றம் மாற்றம் இல்ல, மாட்டிக்கிட்டோம், நாம எல்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புலம்பு வச்சிருக்கிறது இன்றைக்கு இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அரசு. எனவே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், விவசாயிகள்னு யாருடைய பாதுகாப்புக்கும் எந்த ஒரு வலிமையான திட்டங்களும் புதிய ஆளுநர் உரையில நிச்சயம் இல்லை. அதனால கடந்த ஆட்சி மேல காழ்ப்புணர்வை மட்டுமே வெளிப்படுத்துகின்ற இந்த ஆளுநர் உரையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான், கடந்த 5 வருஷத்தை ஒரு முறை கூட ஆளுநர் அவர்கள் திமுக கொடுத்திருக்கக்கூடிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய உரையை முழுசா படிச்சதே கிடையாது. மாற்றம் பண்ணுவாரு. ஆனா மாற்றம் பண்ணும்போது எங்களுடைய முதலமைச்சர் அப்போது முதலமைச்சர் திருச்சி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமாக முழு உரையும் ஒரு வார்த்தை, ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட எடுக்காம வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஆட்சியாளர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு. சபாநாயகர் நன்றி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியங்கள், அதிசயங்கள் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கு. மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான், தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதல்ல வாசிக்கப்படும். முடியும் போது ஆளுநர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் உரையை முடிஞ்சதுக்கு பிறகு தேசிய கீதம் ஒலிபரப்பப்படும். ஆனா இந்த முறை 2 வாட்டி தேசிய கீதத்தை ஒலிபரப்பியிருக்காங்கன்னா, மீண்டும் சொல்றேன், இது பாஜகவும் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க.